ஆஹா, என் கண்ணே, கனி ரசமே. கனி ரசமா? கனி ரசம் அல்ல, காயாத கானகத்திலே கண்டெடுத்த என் கல்கண்டே. கல்கண்டு நீயும்? கல்கண்டும் அல்ல, கைலாசத்திலே பறக்கும் கருவண்டு, பூலோகத்திலே பறக்கும் என் பொவ்வண்டு. என்னடா அழகு, முத்திருச்சா? முத்தவும் இல்ல, முடியவும் இல்ல. ஆஹா, அவ கத்தி போல கண்ணும், அத்தி போல நிறமும், சுத்தி போல நாக்கும், கொத்தி பாயும் மூக்கும், மெழுகு வத்தி போல விரலும், ஊது வத்தி போல கூந்தலும். ஆஹா வைகுண்டம், அவ அழக பத்தி உங்ககிட்ட நான் எப்படியடா சொல்லுவேன்? உரல போல இடையும், ஓனாய் போல நடையும், சாக்க போல உடையும், சல்லட போல சடையும். அழகு, ஏண்டா இப்படி ஆனே? நான் ஆனை இல்லடா, அவ முன்னால பூனை ஆயிட்டேன். உடனே என்ன சுத்தனா, நான் கத்துனேன். அவ சுழண்டா, நான் மிரண்டேன். என் கைய பிடிச்சு இழுத்தா, நான் முழிச்சுக்கிட்டேன்டா. அவ யார்? அவதான்டா ஒரு ராசகுமாரி. ராசகுமாரியா? அவ ஏடா இங்க வந்தா? என் கனவுல வந்தாடா. உன் கனவுல வந்தாளா? ஆமாண்டா. நேத்து உன் கனவுல வந்திருக்கா? முந்தா நாள் ஆத்தங்கரைக்கு வந்திருந்தா? அப்படியா? பத்திரமாத்து தங்க மாதிரி இருந்தாளா? ஒத்த நாடி, உனக்கேத்த ஜோடி. அவளேதான்டா, அவளேதான்டா. டே, அவளை நீங்க எப்படிடா பாத்தீங்க? ஆத்தாங்கரையில. அழகு, சொப்பனத்துல வந்த சுந்தரி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாடா நதிக்கரையில. பொய் இல்ல, மெய்யி. அப்படியா? அப்படின்னா அவளை எனக்கு காட்டுடா. டேய், நீ நம்ம பிள்ளையார் கோயில்ல நில்லு, நாங்க உன்னை கூட்டிக்கிட்டு போறோம். ஐயா, நான் இப்போ போய் புதுசா பட்டு சட்டை போட்டுட்டு வரேன். விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன கண்ணா பூச்சியா? அழகு பையனோட காதல் பைத்தியத்தை வச்சு இப்போ ஒரு விளையாட்டு. என்ன என்ன அந்த சிலைய கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். என்ன சிலைய போய் கல்யாணம் பண்றதா? என்னடா அது? பின்ன முகர கட்டி சிங்கார பொண்ணா கிடப்பா. பாடா வேண்டிய ஏற்பாடு செய்யலாம். நம்ம வானர படைகள்லாம் தாவிக்கிட்டு இருக்க. ஆமா, கல்யாணத்துக்கு கூட்டம் வேண்டாம்? ஆமா, கூப்பிடானவ பசங்களை. பரஞ்சோதி பச்சை கண்ணாயிரம் 3000. ராகுவும் கேதுவும் வர்றாங்க. சனி கூட வந்திருக்கானா பாரு. சனியை விட்டுட்டு தனியா தான் வர்றானுங்க. வாங்க வாங்க. எங்க திருட்டு வாங்க அடிக்கவா? பயிரோட பரம்பரை புத்தி போகுதா பாத்தியா? டேய் இல்லடா, கொய்யா தோப்புல அந்த ஒய்யாரிய வர சொல்லிருப்பான். தனியா போனா எவனாவது முதுகுக்கிட்ட அப்பா கட்டிடுவான்னு துணைக்கு நம்மளையும் கூப்பிடுறான். ஏன்னா இங்க உள்ள பசங்க கூட என்ன விட பலசாலிங்க, அதனால உங்களை துணை கூப்பிடுறாங்க. ஒரு புயல் அடிச்சாக காக்காய் போல இவனுங்க பரப்பானுங்க போட்டிருக்கு. இவனுக்கு போய் காலம் வெதடா. கைலாசம், நான் சொல்ல போறேன். என்னது அழகுக்கு கல்யாணம்? நேற்று வரைக்கும் பையன் தனியா தெரிஞ்சானே. கைலாசம், விஷயத்தை உடைக்கட்டுமா? பார்த்து உட, பசங்க மேல பட்டுற போது. சொல்லண்டா சீக்கிரம். கைலாசம், வைகுண்டம், இதெல்லாம் என்னடா? ஆத்தோட ராசகுமாரிய பாக்கணும். நீயே அலங்காரம் இல்லாமையா போவாங்க? கொட்டு முழக்கத்தோட போனாதான் எவனோ ராசா கொடி கட்டிட்டு வரான்னு நினைப்பான். ஆமா, படையெடுத்து வர்றன்னு பயந்துகிட்டு ஓடி போயிட்டா. கனவுல உனக்காக காத்துட்டு இருந்தவ நெசமா வந்தா பயந்தா ஓடிடுவா. கண்ணாளா அப்படின்னு அப்படியே உன்னை கட்டிக்குவா. ஏய் கைலாசம், 4 பேருக்கு முன்னால அவளை பாக்கணும் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. நீ பாக்க வேணாம், கண்ணை கட்டிக்கோ. ஐயோ, கண்ணை கட்டிக்க மாட்டேன். கண்ணை கட்டிக்கலன்னா அவ எப்படி ஒன்ன கட்டிக்குவா? சரி, அம்மாவை ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்க அம்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் கேட்டுக்கல, கொஞ்சம் கூட வேணாம். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சாமி தான் சாட்சி. ஏண்டா கட்டுறியா? கட்டியாச்சு. முள்ள கட்டு. சரி, போலாம் போலாம் போலாம். எல்லாம் பிள்ளையார் சாமி தான். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சாமி.
புள்ளாருக்கு வீட்டுக்கு தோற பிள்ளையாரப்பா பெரியப்பா குழைக்கிற வழியா சொல்லப்பா புள்ளாருப்பா புறப்படுங்க புறப்படுங்க போலாம் போலாம் முன்னாடி போடா இனிமே அதான் பொண்டாட்டி அப்படியா என்னடா என்னது உடம்பெல்லாம் சிலு சிலுங்குதுடா காத்து கொஞ்சம் குளிர் அடிக்குது அப்படியா தொட்டா கோச்சிக்க மாட்டாளே கோச்சுவா புது பொண்ணு என்னடா இது கையெல்லாம் கல்லாட்டம் இருக்குது பாடுபட்ட திரேகம் பாரு அதான் பாறாங்கல்லாட்டம் இருக்குது என்னடா இது சேலை எல்லாம் கூட கல்லாட்டம் இருக்குது அது கண்டாங்கி சேலை பாரு அப்படித்தான் இருக்கும் ஆஹா என்னடா கனவு ராணி பேச மாட்டேங்கிறா பேச மாட்டா கனவு ராணி உனக்கு போட்டுட்டேன் தாலி ஆமா இன்னையில இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன் என் கைலாசம் வைகுண்டா இலாய் என்னடா இது ஓஹோ நம்ம 2 பேரும் சந்தோஷமா விளையாடிட்டுன்னு போயிட்டானுங்க பேச மாட்டேன் வெக்கட்ட பாரு தொட்டு விடுவேன் தொட்டு விட்டேன் இப்ப கண்ணு கட்ட அவுட்டுமா அவுத்துருவேன் நீ சொல்லு அவுத்துருவேன் அவங்க போறேன் அவுத்துட்டேன் பொம்மைக்கு தாலி கட்ட வச்சு ஏச்சு விட்டாருங்கள முட்டா பசங்க இருக்கடா நான் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பாக்குறா கல்யாணமா நாராயண ஒண்ணுமா இல்ல இந்த வைகுண்டம் கைலாசம் ஒண்ணா அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு குழந்தாய் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் ஆமா நான் ஒண்ணு அழுலையா இப்பயா நான் அழுவுறேன் என்னடா இது தம்பூரா தலையில கொண்ட நீ என் கலக விளையாட்டு கேட்ட பகடைக்காய் பகடக்காயாவது பழஞ்சிக்காயாவது நீ போயா கோபிக்காரே தம்பி கல்யாணம் முடிந்து விட்டது இனி உன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாம் ஐயோ பைத்தியமே இது கல்லையா கட்டிய மனைவியை கைவிடலாமா ஆமா இவன் மட்டும் இப்படி கல்லா இருக்கலாமா பெண் பாவம் பொல்லாது இதெல்லாம் இனிமே என்கிட்ட செல்லாது நீ போயிட்டு வாப்பா ஆமா ஒரு சந்தேகம் என்ன இந்த கல்லை என் தலையில கட்டுறதுக்கு இந்த பாடு படுறிய இது ஓ பொம்மையா ஆமாம் தம்பி அப்படின்னா இத நீ உன் வீட்டுல கொண்டு வச்சுக்க தம்பி தம்பி இது இப்போது உனக்கு சொந்தமானது பாரா நாராயணசாமி இது எனக்கு வாங்க நீ எடுத்துக்கு போயா நாராயணசாமி என்னடா இது வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான் அப்ப வீசு நெய்வாட கையில என்னடா அது எங்க அவன் அழகு வாங்கம்மா சுருக்க போட்டுட்டான் கடல்ல விழுந்துட்டான் சுருக்க மாட்டிக்கிட்டு கடல்ல விழுந்துட்டானா ஐயோ புரியல சொல்லுங்கடா போங்கடா சொல்லுடா ஒரு பொண்ணு கழுத்துல தாலிங்கிற சுருக்க போட்டுட்டாமா சம்சாரங்கிற கடல்ல விழுந்துட்டான் ஆத்தங்கரையில ஆளு பேர் இல்லாம அம்மாவும் பார்க்காம ஒரு அருமையான பொண்ணுக்கும் நம்ம அழகுக்கும் கல்யாணம் ஆகி போச்சுமா கல்யாணம் ஆகி போச்சு என்னது எனக்கு தெரியாம கல்யாணமா எங்கடா அவன் என்னடா பூமால யாரோ ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டியாமே யாருடாவா ஆமாமா இந்த கனவுல வந்தா பாரு கனவுல அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தோக்கா இருக்கலாண்டா அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லி என் கண்ணை கட்டி விட்டு கல்லு பொம்மையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்கம்மா இந்த முட்டா பசங்க ஏண்டா ஒண்ணும் தெரியாதுங்கிறதுக்காக இவனை பைத்தியக்காரனா கூப்பிட்டீங்களா நான் இல்லம்மா வைகுண்டம் தான் நானும் இல்லம்மா கூட வந்த பசங்க பண்ண வேலை
இல்லம்மா, கனவுல வந்தா ராஜகுமாரி, அவ கூட இல்லம்மா, இது கல்லுமா. கனவுல வந்தாளா கல்லா நின்னாளா எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சாங்களா? ஐயோ, எனக்கு புள்ள வாச்சியதும் அவனுக்கு வேலைக்கு வாச்சா வாழகணும். இதெல்லாம் என் கர்மண்டா கர்மம். போகடா, போய் வேலை போய் பாருங்கடா. அம்மா, அங்க தம்பூர் நாராயணசாமி கூட வந்துட்டாருமா. நாராயணசாமியா ஆச்சு, கோயில் சாமி ஆச்சு. வாடா உள்ள. போங்கடா. வைகுண்டா, மாடு போற காலத்தை மாத்தியா? ஏன் போகாது? வேதா பறக்கும். கத்தையா 2 கரும்பை வச்சு பாரு. டேய் டேய் டேய், 2 கரும்பு துண்டை எடுங்கடா. இப்ப மாடு போற வேகத்தை பத்தியா? காத்தால பறக்குது. பறக்குதா இல்லையா பாடுறான். ஐயோ, ஒரு மாடு படுத்துருச்சுடா, தூக்குங்கடா. வேணும்டா வேணும். வாயில்லா ஜீவனை போட்டு வளாசினிய இப்ப தூக்கு. தூக்க வர்றீங்களா? அம்மா கூப்பிட்டுமா. எமோ எமோ, அம்மாவை கூப்பிடுறான்டா, போய் கொஞ்சம் கை விடுறா. ஆமாண்டா, வாடா, ஒரு கை கொடுறா. கட்டாயம் உனக்கு கை கொடுக்கத்தான்டா போறோம். டேய், இது எதுக்குடா வாயில்லா ஜீவனை போட்டு கஷ்டப்படுத்தணும்? அழகு, நீயே கழுத்துல மாட்டி இழுத்துருடா. கொஞ்ச நேரத்துல அந்த கரும்பெல்லாம் தீந்துரும். சரிதான்டா. எத்தனை படிடா? எதுக்கு? ஏனிக்கா? கைலாசத்துக்கு. கைலாசத்துக்கா? ஓய், கருப்பஞ்சாறு எத்தனை படி சேர்ந்திருக்குன்னு கேக்குறேன். அதுவா, 3 படிக்கு பஞ்சம் இல்ல. ஆமா, சாரோட சக்கையும் இல்ல சேர்ந்து உழுவுது. உழுவண்டா உழுவோம். நல்லவனோட பொல்லாதவனும் சேர்ந்திருக்கான் பாரு இந்த உலகத்துல. அதனால தான்டா என் மகனையே மாடா கட்டி அடிக்கிறீங்க. பச்சை பிள்ளைய பாடுபட விட்டுட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. பாய பசங்களா. ஏண்டா முட்டாப்பல, முதல்லயே சொன்னனே தூக்குடான்னு. அழகு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிரிக்கிறிய. நான் எங்கடா சிரிச்சேன்? பண்றதையும் பண்ணிட்டு தப்ப என் தலைமையில போடுறிய. போங்கடா, வேலை போய் பாருங்கடா. அழகு, எம்மா, எமோ, எம்மா, இந்த இடத்துல கழுத்து இருக்குதா? அந்த இடம் காலியா இருக்கான்னு பாரு. கணக்கு அந்த இடத்துலதான் இருக்குது. இருக்கா? உங்க அப்பா இருந்தா மாட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏமா மாடு என்ன அடிக்குமா? அட போடா, கரும்பால கந்தசாமின்னா ஊரே கை தூக்கம்டா. ஏன் அப்பாவை அடிக்கவா? கும்பிட அவ்வளவு மரியாதைன்னு. ஆஹா, பாவி மனுஷன் எவனோ ஒரு சாமியார் கனவுல வந்து கூப்பிட்டாருன்னு காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. என்னடா இது? ஏன் அப்பாவுக்கு வேட்டி சோக்கா இல்லையா? அட போடா, வயிற்றுச்சு கிளம்புறதுக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்த. சரி சரி, வா போத்திங்க. சரி சரி, போ. வைகுண்டா, நான் வாரேன். கைலாசம் போறேன். முதல்ல வீட்டுக்குள்ள போ. கோபுரத்து பொம்மையாட்டம் குள்ளுதே உன் அழகு. இது தொடாத, குருது. ஏமா எம்மடியோ பாருமா. ஐயோ, கைய தொடாத தொடாதன்னா. ஐயோ ஐயோ, சுத்திரிய. அழகு, மயக்கம் வருது, மயக்கம். அழகு, என்னடா இது? அட போமா, காரியத்தை கெடுத்து விட்டிய. நீ என்ன பொம்பளை நீ? அவளு நான் சேர்ந்து கைய பிடிச்சி சுத்திக்கிட்டே இருந்தா கெடுத்து விட்டிய. ஏமா, நீ இங்கே நில்லு, அவங்க காத்துக்கிட்டு இருப்பா. கனவுல போய் 2 சுத்தி சுத்திட்டு வர. அழகு, எழுந்துடா. ஐயோ யோ 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 யோ. யாரா கனவுல வந்தது? உன் பாட்டி. காளியா? கையில சூனம் இருந்ததா? ஐயோ,
நீ என்னம்மா நீ பக்கத்து வீட்டாக்கால சொல்றியே? கையில சூழ இருந்தா கைய பிடிச்சி சுத்திக்கிட்டு இருப்பாங்களாக்கும். சாயே, ஐயோ நீ பேசாம போய் சாயே. தாயே, என் பிள்ளைய பயமுறுத்தாதே. வாயதுடா கண்ணு, 90டா. நின்னுகிட்டே தான் இருக்கிறேன். சாம்பா, கோழி திருடியதை கண்ணால பார்த்தவன் கரிய தின்னவன் எல்லாம் இருக்கான். கதை அழைக்கிறிய திருடிய கோழிக்கு அபராதமா 10 மரக்கா நெல்லும் ஆண்ட வீட்டு வயலுக்கு 300 கால் தண்ணி இறைச்சு ஊத்தணும். போ. தர்மம் இல்ல எஜமா, ஆண்டவனுக்கே பொறுக்காது. இழுத்து போங்கடா அவனை. 10 வருஷமா எத்தனையோ வழக்குகளுக்கு வகையா தீர்ப்பு சொல்லியிருக்க. ஆண்டவனுக்கே பொறுக்காதாமல்ல. அவன் கிடக்குற முட்டாப்பே பிள்ளை. வீட்டுக்கு 100 தேங்காய் அனுப்புறேன், வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். பரவாயில்ல, ஏதோ அனுப்புறதா அனுப்புறீங்க. இளங்காயா இல்லாம முத்தின காயா பார்த்து அனுப்புங்க. அதுக்கு என்னங்க. சரி, அப்போ நான் வரட்டுங்க. போயிட்டு வாங்க. இதோ பக்கிரி என்ன? எங்க? வாங்க வாங்க வாங்க. பக்கிரி என்ன? என்னமோ நீங்க தேவலோகம் போயிட்டு வந்ததாக ஊரெல்லாம் ஒரே பிரஸ்தாபமா இருக்க. தேவலோகம் என்ன, எவலோகம் கூட போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். யமலோகமா? என்ன தம்பி விளையாடுறீங்க? யமலோகம்னா நம்ம மாமன் மச்சான் விட போன உடனே திரும்பி வர்றதுக்கு கனவு கண்டிருப்பீங்க. கனவா? பக்கிரி என்ன, நீங்க சின்ன பிள்ளையில தும்பிய பிடிச்சு அது வாழ குச்சியால குத்தி பறக்க விட்டு விளையாடுவீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் யமலோகத்துல உங்களை பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கானே. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமானே? ஆரம்பத்துல சுண்டு வரல அத்தனை இருந்த கழுமரம் நீங்க பண்ற ஒவ்வொரு பாவத்தாலையும் வளர்ந்து 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 1.5 தென்னை வர உயரத்துக்கு இருக்குது. இன்னும் வளரும் போல் இருக்கு. ஏண்டா கால்ல முள்ளு குத்துனாலே வலிக்குதே, நம்ம பக்கிரி என்ன எப்படி தாங்குவாரு? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆமா ஆமா. ஐயோ, கழுமரமா? நிஜமாவா? ஆமா. இதுக்கு என்ன பரிகாரம் தந்து? பரிகாரம் பரிகாரம் இருக்கு பக்கிரி என்ன. எப்படின்னா தினசரி 100 ஏழைங்களுக்கு வய நிறைய சோட்ட போடு, அப்படியே குறைஞ்சு 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 சுண்டு வரல எத்தனை வந்து. ஆமா, இப்பதான் செஞ்சிடறேன். காசா பெருசு. இப்ப காத்தா பெருசு, கழுமரம் இல்ல பெருசு. ஆட்டோட வருது. என்ன ஆட்டை ஓட்டிட்டு எங்க போற? பக்கிரி சாமண்ண ஓட்டுக்கா? இல்ல, மாரியாத்தாளுக்கு பூசை போட்டு பலி கொடுத்து படைக்க போறேன். மாரியாத்தா உங்ககிட்ட பலியா கேட்டா? அடிமுட்டா பசங்களா, இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை வதைக்கிற பசங்களுக்கு யமலோகத்துல என்ன தண்டனை தெரியுமா? வீட்டு நரம்பத்தினால கறக்கு கறக்குன்னு போட்டு விட்டா அறுப்பான். என்னமோ இவரு நேரா போய் வந்த மாதிரில சொல்றாரு. நான் பார்த்ததாவா சொன்னேன்? அளவு பார்த்துட்டு வந்து சொன்னா நிஜமாவா? நெசம் என்ன கண்ணால பாத்துது. ஐயோ, மரத்தா இருக்கிற மாதிரி மனுஷனே இருப்பாங்களா சாமி? ஆட்டையும் விட்டுட்டேன், இது அறுத்து திங்கிற ஆசையையும் விட்டுட்டேன். என்ன நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு, அது செய் சரியா போகும். என்ன செய்யணும்? எப்படின்னா தினமும் 10 பசுமாட்டுக்கு அவுத்திக்கிற வாங்கி போட்டு அது வயிற்ற வளப்போ. நம்ம போவோம் வாங்க.
தான் என்ன சின்ன போல இருக்குது. ஏமா ஐயோ கைலாட்டம் கைலாட்டம் கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறியாப்பா? காலையில தான் உத்தரவு வாங்குறேன்னா படுக்க வேணுமா? கைலாட்டம் பூனை வந்துருக்குடா பூதம். நாளைக்கு வச்சு என்னடா ராத்திரி பூதமாட்டம் கத்துறீங்க? கண்ணால பார்த்தோம் காப்பாற்ற முடியலையே. 2 கருப்பு கொம்பு முளைச்சதுங்க கொண்டு போயிருச்சு. என்னடா புரிய முடியாது சொல்லுங்கடா. அப்ப படுக்கறையில போய் பாருங்க, அழகா காணும். ஆலோசனை பூதம் தோல்ல தூக்கி போட்டுக்குச்சு. பூதமா? எங்க அழகையா? பஞ்சவர்ணா பஞ்சவர்ணா அழகு அழகு அம்மா பாத்து போங்க, பாஞ்சிட போகுது. அழகு 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 கண்ணே அழகு அழகு அழகு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? யாருதான் என்னமா செய்ய முடியும்? பெருச்சாலியா இருந்தாலும் அடிச்சு கொண்டிருக்கலாம். அது பூதம் பாருங்க, அந்த ஓரத்துல நின்னுச்சு. அந்த பக்கம் நம்ம வந்துச்சு. உங்களோட பேரழகா போச்சே. மலையாட்டம் பிள்ளைய விட்டுட்டு குதிராட்டம் நிக்கிறீங்களாடா? காமாட்சிக்கா காமாட்சிக்கா ஐயோ பஞ்சவர்ணம் என்னங்க கலாட்டா? கரும்பால பத்திக்கிச்சா? கரும்பால பத்திக்கிட்டாலும் தேவையில்லையே. என் வயிறு பத்தி எரியுது. என் மகனை பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னையா நீ போய் அப்படி பேயாவது பூதமாவது அழகண்ண எங்கேயாவது சுத்து போயிருக்கும். அழகு என்ன ஆந்தையா ராத்திரில சுத்த போக? அட ஓட்ட யாரையா கேட்டா? நெசமா வையாரி கரும்பூத 2 அந்த 2 நீங்களா தான் இருக்கும். போங்கடா போய் கொல்லப்புறம் தேடி பாருங்கடா. நாங்களா? ஆமா போங்க. ஏமா ஏமா என்ன இது மழை பெய்யுது? ஓட்டு ஓட்டு பொத்திக்கிச்சா? ஏமா எப்படியோ இந்த துணியை எடுத்து போட்டு. என்னடா இது? இந்த வெளியில வந்து படுத்துட்டேனா? ஏமா எமடி ஏபிட்டான் பழங்கள் பட்டி வைத்த கட்டிலி. ஆஹா வீட்டுல பட்டுருந்தேன். ராசா அரவணைக்க வந்துட்டேனா? என்னடா இது? ஆஹா தங்க நாகாலி தங்க தூணு. தோட்டக்கார தங்கச்சி மறுபடியும் யாரு சிரிக்கிறது? கைலாசம் வைகுண்டம் சட்டை மாறி போச்சு. அடே வேட்டி மாறி போச்சு. இது யார் சேலையோ? தாயத்துக்கு போயிடலாம் பதக்கம். அடே கடுக்கன்னு போயிடலாம் வளையம். என்னடா இது? ஐயோ ஐயோ குடுமையா காணுமே. அம்மா கிட்ட என்ன சொல்றோம்? ஆஹா என்ன கோபுரத்து பொம்மை குறிச்சுக்கிட்டு வருதா? என்னடா இது? யாத்தாடியோ கண்ணை பறிக்கிறே. அன்பரே என்னை தெரியவில்லையா? என்ன அம்பரா? நீ என்ன பொதுக்கூட்டமா நடக்குது? அம்பரே வம்பரே என்னகிட்டு. என் பேரு அழகு. ஆமா நீ யாரு? உன் பேரு என்ன? இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நீங்கள் இருப்பது தேவலோகத்தில். என் பெயர் ரம்பா. ரம்பா?
ரொம்ப என்னடா இது ஆச்சரியமா இருக்க. அன்பரே, எனக்கு மாலை இட்டது மறந்தீரா? யாத்தாடியோ, மாலை போட்டேனா நீ நல்லா போய் சொல்றியே. இரு நான் தூங்குறேன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இப்போது விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். முடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமா, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமா, தூக்கத்துல தானே இத மாதிரி தொல்லையெல்லாம் அடிக்கடி வரும். இப்ப என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வருது? என்னடா இது? ஒருவேளை கிணவுல வந்துகிட்டு இருந்து இப்படி நெசமா நடக்குதா? யமுனா நதி கரையில் கல்லாக நின்ற எனக்கு மாலையிட்டது நீங்கள் தானே? அஷ்டதிக்கு பாலகரின் சாட்சியாக ஆரம் அணிவித்தவர் தாங்கள் தானே? அஷ்டத்துக்கு பாலவனா? அந்த பயலோ யாரு? ஆமா, அந்த கல்லு பொம்மைக்கு மாலை போடும் போது வைகுண்டமும் கைலாசமும் தானே இருந்தாங்க. நீ போய் சொன்ன, அப்புறம் எங்க அம்மாவை கூப்பிடுவேன். ஏமா அன்பரே, இப்படி நீ அடிக்கடி அம்பரம் என்ன, அப்புறம் எனக்கு கோவம் வரும். சும்மா அழகு நீ பேர் சொல்லி கூப்பிடு. என்ன? மாலையிட்ட கணவனை பேர் சொல்லி அழைப்பது முறையல்ல. நல்லா சொன்னப்போ. எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க தாலி கட்டின புருஷனை வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீ பேரை சொல்றதுக்கு பயப்படுறியா? ஐயோ ஐயோ, கூப்பிடு, சும்மா கூப்பிடு. நாராயண் நாராயண். நமஸ்காரம் நாரத முனிவரே. மங்களம் உண்டாகட்டும். நாராயணசாமி, நீ சொல்லியா? நான் இந்த கல்லு பொம்மைக்கு மாலை போட்டேனா, இந்த பொம்பளைக்கு மாலை போட்டேனா? இது தகராறுக்கு வருதே. ரம்பா, யார் இந்த நரன்? எவன்? எப்படி இங்கு வந்தான்? ஏன் இங்கு வந்தான்? ஓ, நீ என்னதான் சொல்றியா? நல்லா கேட்டையா நாராயணசாமி? எங்க ஊருக்கு நீ பாட்டுல வாரே போற. உன்னை ஒரு பையன் இதுவரைக்கும் என்னன்னு கேட்டது கிடையாது. இப்ப உங்க ஊருக்கு வந்தவன ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆளை தொலைக்கிறியே. முனிவர் பெருமானே, தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது? எல்லாம் விதியின் செயல். விதி என்பதற்காக மனித வாடை வீசக்கூடாத தேவர் உலகத்திற்கு இவனை கூட்டிக் கொண்டு வரலாமா? தேவர் உலகம் ரகசிய உலகம். மனிதன் அதை கற்பனை செய்யலாமே தவிர காணக்கூடாது. இங்கே நடைபெறும் எதுவும் அவன் செவிகளுக்கு எட்டக்கூடாது. ஓஹோ, தேவலோக விதிகளுக்காக மாலையிட்ட கணவனை மறப்பதா? சுவாமி, தேவலோக சட்டம் பெரிதா, உயர்வான பெண்மை பெரிதா? பெண்மையின் சிறப்பால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற தேவர்களை குழந்தைகளாக்கவில்லையா அனசூயா? அடே, எங்க ஊரு கதையெல்லாம் உனக்கு தெரியுதே. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. இப்போது சொல்லுங்கள், மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் பெரிதா, என் கடமை பெரிதா? பாராட்டுகிறேன் ரம்பா. உன் பதிபக்தி வாழட்டும். உன் கணவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்று. இவனால்தான் உனக்கு சாப விமோசனம் ஏற்பட போகிறது. முனிவர் பெருமானே, இந்த சம்பவம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. அம்பலத்திற்கு வராமல் அதி ஜாக்கிரதையாக நீதான் இருக்க வேண்டும். நான் வருகிறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. நாராயண் நாராயண். ரம்பா, நல்ல சாமர்த்தியமா பேசி அவன் அனுப்பிச்சு விட்டியே. பேஷ் பேஷ். ஆமா ரம்பா, இந்த நாராயணசாமி எந்த வாச பக்கம் வந்தான்? ஆஹா, என்னது? ஆஹா, இது என்ன விளக்கு இல்லாமே வெளிச்சம் தெரியுது? தூள் எல்லாம் அந்தரத்துல தொங்குது. எவன் இந்த ஊட கட்டியிருப்பான்? அஸ்திவாரம் இல்லாமே கட்டி விட்டானா? ஆம் அன்பரே, அந்தரத்தில் இருக்கும் உலகம் தானே இது. யாத்தாடியோ, அந்தரத்தில் இருக்குதா? கீழே விழுந்துடாது? இல்லை, இது மாயாலோகம், மனிதர்கள் காண முடியாத தேவலோகம். சரி, பாருங்கள். தேவலோக பதார்த்தம்னா இவ்வளவு தித்திப்பாவா இருக்கும்? ரம்பா, இது என்ன கம்பங்களியா? எங்கடா இருக்கு? அழகு பயமுண்டா? அம்மா, அழகு வந்துட்டான். யார் அவன்? ஏன் பேரு சொல்லி கத்துறவன்? அடடே, மாளிகையை விட்டுட்டு மறுபடியும் மங்குடிசைக்கு வந்துட்டேனா? எப்படி வந்த? கட்ட வண்டியில வந்தேனா, காத்தா பறந்து வந்தேனா? அழகு ரம்பா, எம்மா, அம்மாவா? அவையா இருந்தாவா? பூதத்துக்கு பொண்டாட்டியா இருப்பான்.
ஏம்மா கண்ணு நேத்து ராத்திரி எங்கடா போனேன்? ஒரு ராத்திரில என்ன தவிக்க விட்டு போயிட்டியேடா. உங்க அப்பன் தான் சாமியாரா போயிட்டாரு, நீ கூட சொல்லாம போயிட்டியேடா ராஜா. ஆமா, அப்பன் சாமியாரா போனா, உன் பிள்ளை ராஜாவாயிட்டான். அம்மா, நான் தேவலோகம் போயிட்டு திரும்பி வந்திருக்கேம்மா. தேவலோகமா? கல்லு சிலைய கட்டிக்கிட்டேன்ல, அது கல்லு இல்ல, நிஜமான பொண்ணு தான். அது பேரு ரம்பா. பைத்தியக்கார புள்ள, நல்ல புழுக கத்துக்கிட்டானே. ஆளை மாறிட்டானா இல்ல மூளை பிறண்டு போச்சா? ஒருவேளை அந்த பூதங்க தேவலோகத்துக்கு தூக்கிட்டு போய் இவன் மூளையை எடுத்துக்கிட்டு அது மூளையை வச்சிருக்கோம். இருக்கும். போங்கடா சோம்பேறி பசங்கடா, வேலையை போய் பாருங்கடா. சோம்பேறி எப்படி வேலையை பார்ப்போம்? முழு இருக்க. ஆமா, நேத்தி நொண்டுனே, இன்னைக்கு நடக்கிறேன். ஏண்டா ரத்த கலரியா இருந்த இடம் சுத்தமா இருக்குதே, ஆச்சரியமா இல்ல? இல்ல, இவன் அடிபட்ட மாதிரி பாசாக பண்ணிருப்பான். சும்மாடா, நான் பார்த்த கண்ணால. ஆமாண்டா கைலாசம், நேத்தி ராத்திரி நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க என்ன ஆச்சு? ரொம்ப என் காலை குணப்படுத்திட்டாடா. ரொம்ப ரொம்ப வைத்தியம் விட்டுமாவளோ? ஒருவேளை அவ உடம்புல மூலிகை பொடி படர்ந்திருக்கும், அதான் தொட்டதும் பட்டு போச்சு. போது கூட உங்க ஆராய்ச்சி, வேலை போய் பாருங்க. பாருங்க பாருங்க. ஏண்டா கண்ணு, நீ நிஜமா தேவலோகம் போயிட்டு வர்ற? ஐயோ பைத்தியமே. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு ராத்திரி வேணா நீ பாரு, நான் தேவலோகம் தான் போயிட்டு வரேன். கைலாசம் இங்க வாடா. கைலாசம், எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்துட்டுதான் குறைஞ்சது போ. ஆமா, எவன் எடுத்த உயிரை கொடுப்பானோ? தரமாட்டான் தரமாட்டான். என்னமோப்பா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தந்ததில்லை. வேணா அவனை கேட்டு பாரு. ஏண்டா உங்க பாட்டி உயிரை கொண்டு போனானே, என்ன ஆச்சு? கொடுக்கல கொடுக்கல. எங்க பாட்டி சாகும் போது கூட எங்க அப்பாவும் எங்க அத்தையும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கேட்டாங்க, கொடுக்கல. முடியல வச்சு மண்ணை தள்ளுற வரைக்கும் கொடுத்தானா? இல்ல இல்ல. சரியா? அழகு எங்க ஐயா கூட சொல்லுவாரு, ஏன்டா எம மாதிரி உசுர வாங்குற அப்படின்னு. எம இருக்கானே உசுர வாங்குவான், திருப்பி தரமாட்டான். திருட்டு பையன். அங்க கொடுத்துருக்கானே. எங்க? அங்க சாவத்திரிக்கு. எந்த சகோதரிக்கு? அதான் சத்தியமா உசுர சாவத்திரி கொடுத்துருக்கானே. கதைடா அது, கதை. கதையா? எமனாவது வாங்கின உசுர இந்தடாப்பா வச்சுக்க, கண்ணு திருப்பி கொடுக்கறதாவது. அப்படி கொடுத்துருக்கானே. யார் சொன்னா உனக்கு? எனக்கு ரொம்ப சொன்னான். சோழஞ்சிதரா ரொம்ப வந்துட்டாளா இங்கேயும்? அவ ஏன்டா சொல்ல மாட்டான், அவளுக்கு என்ன தெரியும்னு. என்ன சொன்ன? என் ரம்பைக்கு என்ன தெரியும் கேக்குற? டேய், உன் தோசை கடை ஒய்யாரி நினைச்சுக்கிட்டியா? என் ரம்ப சலங்க கட்டி ஆண்டான்னா சபையில இருக்கிறவங்க மனசெல்லாம் ஆடுண்டா. அதுவா, உன் ரம்பைக்கு ஜன்னி கண்டு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி இருக்கும், அதை பார்த்துட்டு நீ நாட்டியம்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்னது ரம்பைக்கு ஜன்னியா? நாய. கைலாசா கைலாசா, நாயாயிட்டியே. ஏன்டா கழுத மாதிரி கத்துற? வர வர பிள்ளைக்கு புத்தி முத்திக்கிட்டே வருது. மனுஷன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா இப்ப மிருகங்களோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். எங்கடா கைலாசமும் வைகுண்டமோ? ரெண்டு பசங்களும். என்னடா சொல்ற? நான் நல்லாட்டான் சொல்றேன், நீ கவனிச்சு பாரு. இத பத்தியா? கைலாசம் வைகுண்டம். என்ன அதிசயமா இருக்க? இது தேவலோக அதிசயமா? கண்ணு, நீ சாமியாரு, நாங்க ரெண்டு பேரும் சித்தியங்க. கண்ணு அழகு, வெளியே நிக்காதப்பா. எந்த பால் பய கண்ணாவது பட போகுது, உள்ளவா. இதுதான் நரக்கலாம். என்னடா இது, நடக்காமே வந்துட்டமே.
ஆஹா என்னடா இது எங்க ஊர்ல குப்புசாமின்னு ஆட்டு இருக்கிற மாதிரி எங்க மனுஷாளா இருக்கிறாங்களே இங்க தின்னு விடுவாங்களா பூலோகத்தில் செய்யும் பாவங்களுக்கு இது தண்டனை. அவனையே தலைவில கட்டி போச்சுறாங்க. அது அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம். அதிக நேரம் இங்கே இருக்கக்கூடாது. பாருங்கள் போ. இது எங்க ஊர் எருமகனால இங்க எப்படி வந்துச்சு? இது என்ன பாவம் பண்ணுச்சு? இதுதான் யமதர்மனின் வாகனம். என்னடா இது? என்னடா இது? காலில தண்டை, கழுத்துல தகத்தகா, கொம்பில பகபகா, ஏப்பா ஜரி வச்சு போட்டா எம்மடியோ. ஆமா, நம்ம ஊரு எருமையெல்லாம் சேட்டையில பூச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேப்பா, மாட்டுக்கு இவ்வளவு நீட்டம் கொம்பு இருக்குதா? என்ன கோயிலு போகிற மாதிரி ஊருமே வளைஞ்சுக்கிட்டே போகுது. இதுதான் கழுமரம். கழுமரமா? எங்க ஊரு கழுவுல ஆலமரத்தில உட்காரும். அதில்லை, இது ஒரு பாவிக்காக காத்திருக்கும் கழுமரம். இதுல ஒரு பாவியும் போடலையே. அந்த பாவி இன்னும் வரவில்லை. காலம் முடிந்து அவன் இங்க வந்தால் அவன் செய்த பாவங்களுக்கு இந்த கழுமரத்தில் ஏற்றுவார்கள். யார் எந்த பாவியோ? யாரும் இல்லை, உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவன் பக்கிரிசாமி. அவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் இது படிப்படியா வளர்ந்து கொண்டே இருக்கும். ஐயோ, எங்க ஊரு பக்கிரிசாமி என்னனுக்கா இது? பாவமே. ரம்பா ரம்பா, இந்த கழுமரம் இல்லாம பண்ணிவிட. அது என்னால் முடியாது. அவன் புண்ணியம் செய்தால் இது தானாக மறைந்துவிடும். ரம்பா, அது என்ன புண்ணியம் சொல்ல? அது என்ன புண்ணியம்? சரி வாருங்கள், சொல்லுகிறேன்.